ஹலோ. நான் போன வ்ளாகில் சொல்லியிருந்தேன். வராக சுவாமி பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்னதானம்ல போய் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நான் ஏற்கனவே வ்ளாகில் சொன்ன மாதிரி ஜான் 1க்கு 1:00 எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ, அதனால் நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 8, 9:00 ஆயிடுச்சு. ஸோ 9:00 எல்லாம் வந்ததனால இங்கே வந்து நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. 1:00 ரிப்போர்ட்டிங் டைம்ன்றதால நீங்கள் போயிட்டு 12:00 வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் முடிச்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் நாங்கள் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணலை. ஸோ புக் பண்ணதால் அங்கே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் சொல்லணும்னா அன்றைக்கி ரொம்ப 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 லக்கிங்க நாங்கள். ஸோ 11க்கு 11:30க்கு யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி க்யூ விடுறாங்க, க்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லோரும் போகலாம் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 11:30க்கு அங்கே போயிருந்தோம். எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டிய இடம் வந்து கிருஷ்ண தேஜாஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஜான் 1 தானே, ஸோ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 11:30க்கு நாங்கள் க்யூக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து ரஷ்ஷே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம். அதாவது 11:45க்கு நாங்கள் க்யூ என்டர் ஆனோம். எங்கேயுமே நாங்கள் நிற்கலை, ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ 11:45க்கு நாங்கள் க்யூவில் நின்று 12க்கு நாங்கள் கோவில் உள்ளே போயிட்டோம். அதாவது மூலஸ்தானம் கோவில் உள்ளவே நாங்கள் என்டர் ஆகிட்டோம். நாங்கள் டைம் பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ நியூ இயர் வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 12:15க்கெல்லாம் எங்களுக்கு தரிசனம் முடிஞ்சிடுச்சுங்க. ரொம்ப 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 லக்கியாக தோணுச்சு. ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம். ஃபீலிங் பிளெஸ்டுன்னு தாங்க சொல்லணும். நாங்கள் இப்போது வந்து ஸ்வர்க்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. திருமலா இஸ் எ ஹெவன் பிளேஸுங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓம் நமோ வெங்கடேஷாய.